சத்திய முழக்கம் ஓரிரை கொள்கை விளக்க மாத இதழ். படிப்போம், பயன் பெறுவோம். சத்திய முழக்கம். இஸ்லாமிய சமூக மக்கள் காலம் காலமாக முன்னோர்களும் பெரியார்களும் எந்த கொள்கையை போதித்தார்களோ வழி வந்த கொள்கையை தாங்களும் கடைபிடிக்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். நீங்கள் நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள். இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு வேறு இணை துணைகள் கிடையாது. அவனுக்கு நிகராக எந்த ஒருவரும் இணையாக துணையாக நிறுத்தப்படக்கூடாது என்பது இஸ்லாத்தின் ஆணித்தனமான கொள்கை. அந்த கொள்கையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் நிலை நமக்கெல்லாம் தெரியுமா? இன்றைக்கும் வீம்பிற்காக வேண்டுமென்றே நாகூர் போன்ற பகுதிகளிலே தர்காக்களில் தௌஹீது கொள்கையை, தௌஹீது ஜமாத்தினரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வெகு விமரிசையாக அங்கே தர்காக்களில் கொண்டாட்டங்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நியாயமா? நீங்கள் எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை செய்கிறீர்களே. ஒவ்வொரு ஊர்களிலும் பெரும் பெரும் மாவட்டங்களிலே வருடாந்திர அவுலியாக்கள் விசேஷ விழா என்கிற பெயரால் அரங்கேறுகிற கூத்து கும்மாளங்கள் எல்லாம் சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? நாகூர், காயல்பட்டினம், கீழக்கரை, திருநெல்வேலி, ஏர்வாடி, பொட்டல்புதூர் தர்காக்களுக்கென்று ஃபேமஸாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியங்களை பகிரங்கமாக செய்கிறார்கள். அல்லாஹ் திருக்குரானிலே பிரகடனப்படுத்துகிறான், லா இலாஹா இல்லல்லாஹுவே, அவன் ஒருவன்தான் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. யுஹ்யீ வ யுமீத், என்றென்றும் அவன் உயிரோடு இருப்பான், அவனுக்கு மரணம் ஏற்படாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன், அட மனிதர்களே, உங்களின் இறைவனும் உங்கள் முன்னோர்களின் இறைவனும் அவன் ஒருவன் தான். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். இறைவன் சாக மாட்டான். இறைவனுக்கு குடி தோண்டி புதைக்கப்படுகிற வேலைகள் கிடையாது. என்றென்றும் நித்திய ஜீவனாய் உயிரோடு இருப்பான், அவன்தான் இறைவன். அவனிடத்தில் தான் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை கேட்க வேண்டும், உங்கள் தேவைகளை கேட்க வேண்டும், உங்கள் பாதிப்புகளை நீக்க அவனிடத்தில் தான் கோரிக்கை வைக்க வேண்டும். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் சோதனைகள், உங்கள் வேதனைகள், உங்கள் சிரமங்கள் அத்துணையும் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் அந்த ஓர் இறைவன் தான். இன்றைக்கு அப்படி நடக்கிறதா? அவர் மௌத்தாகி விட்டார் என்பதற்காகத்தான் குழி தோண்டி புதைக்கிறார்கள். அவர் உயிரோடு இருந்தா யாரையாவது குழி தோண்டி புதைப்பாங்களா? அவர் செத்து விட்டார், மரணித்து விட்டார், அவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியவில்லை. அவர் நல்லவர் என்று 100% உறுதியாக சொல்ல முடியுமா? நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டதாக ஒருவரை சொல்கிறார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டாரா இல்லையா, அதிலே சர்ச்சைகள் நிலவுகிறது. அவுலியா என்ற பெயரால் முஹையீத்தீன் ஆண்டவர், ஷாவுல் ஹமீது, பீமா பாத்திமா என்றெல்லாம் சில பெயர்கள் சொல்லப்படுகிறது. இவர்களை அவுலியாக்கள் என்று நமக்கு சொன்னது யார்? அவுலியா என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹுவின் நேசர்கள் என்று பொருள். அல்லாஹுவின் நண்பர், பிரியத்திற்குரியவர் என்று பொருள்.
மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன் நேசனை தானே தேர்வு செய்வானே தவிர உலகத்தில் இருக்கிற அடியார்களுக்கு அல்லாஹ் தன் நேசர்களை அவுலியாக்களை தேர்வு செய்வதற்கான அதிகாரத்தை கொடுப்பானா? நீ தைரியமாக சொல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா. குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற 25 நபிமார்களின் பெயர்களை துணிச்சலாய் தைரியமாய் மேடை போட்டு சொல், அவர்கள் அல்லாஹ்வின் அவுலியா என்று. மற்றவர்களுக்கு அவுலியா பட்டம் கொடுப்பதற்கு நாம் யார்? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அதை நீ அறிந்து கொள். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு சரிசமமாக வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக உலகத்திலே எந்த கும்பனும் இல்லை. எவ்வளவு ஆணித்தரமான கொள்கை என்று பாருங்கள். இன்றைக்கு தர்காக்களில் அவுலியாக்கள் என்ற பெயரால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற காரியங்களை செய்கிறார்கள். கேட்டால் அது என்னவோ ஷிர்கா? அவுலியாவை தரிசனம் பண்ணா அதற்கு பேர் இணை வைப்பா? தர்காவிற்கு சென்றால் அது குற்றமா? மக்களே பகிர்கிறோம், கேளுங்கள், பகுத்தறிவை நீங்கள் செதுக்குங்கள், சிந்தனை அறிவிலே ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே மக்கா காஃபிர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அல்லாஹ் முத்திரை குத்தினான். அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு காஃபிர்கள் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், கேளுங்கள், சில கேள்வி கணைகளை அல்லாஹ் எழுப்புகிறான், பகிர்கிறான், பகுத்தறிவை தூண்டுகிற கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். மக்கா காஃபிர்கள் என்று யாருக்கு அல்லாஹ் பெயர் சூட்டினானோ அவர்களிடத்தில் நீங்கள் போய் கேட்க வேண்டும். நபியே, என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? வல இன் சஅல்தஹும் மன் خلق السماوات والارض, வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று மக்கா காஃபிர் கிட்ட போய் நீங்க கேளுங்க. வஸخر الشمس والقمر, சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவன் யார்? மக்கா காஃபிர் கிட்ட போய் கேளுங்க. யாரு கிட்ட கேட்கணும்? முஸ்லிம் கிட்ட போய் கேட்க சொல்லல அல்லாஹ். யாரை அல்லாஹ் காஃபிர்கள் என்று முடிவு செய்தானோ, முத்திரை குத்தினானோ, அவர்கள்ட்ட போய் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். அப்ப அவர்கள் சொல்லுவார்களாம், லயகூலுன்னல்லாஹ், வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, சூரியன் சந்திரனை வசப்படுத்தியது லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுவார்கள். ஆனா அவனுக்கு பேரு காஃபிர். அல்லாஹ்னு தான் சொல்லுவான், ஆனாலும் அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர். ஏன்? பின்னால் பதில் சொல்லுகிறேன். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், மக்கா காஃபிர்களிடம் கேட்க சொல்லுகிறான், வலஇன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ,
வானத்திலிருந்து மழையை இறக்கி ஃபஅஹ்யா பில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, செத்த மரணித்த நிலங்களுக்கெல்லாம் அந்த தண்ணீரை புகச் செய்து விளைச்சலை ஏற்படுத்துபவன் யார்? வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறது யாரு? பூமிக்கு ஸ்ப்ரெட் செய்து பரப்பி அந்த பூமியை விளைய செய்வது யார் என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் அந்த காபிர்கள் சொல்லுவார்களாம், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுவார்கள். குலில் ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நபியே, அவங்க கிட்ட இந்த பதில கேட்டா ஆச்சரியமா இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்க. பல் அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அட பாவிகளா, மழையை பொழிய வைக்கிறது அல்லாஹ்னு சொல்ற, விளைச்சலை ஏற்படுத்துறது அல்லாஹ்னு சொல்லிட்டு விளங்க மறுக்கிறீர்களே, ஏன் என்று கேளுங்கள். மழையை பொழிய செய்வது அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர். ஏன்? பதில் பின்னால் சொல்லுகிறேன், அடுத்து பாருங்கள். அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், வலஇன் ஸஅல்தஹும் மன் خلق السماوات والارض, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள். கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொல்லுவாங்களா? வானத்தையும் பூமியையும் படைச்சது யார் தெரியுமா? லயகூலுன்ன خلقهن العزيز العليم, உயர்ந்தவனும் மிகைத்தவனுமாகிய அல்லாஹ் என்று கூறுவார்கள். சாதாரண இறைவன் இல்ல, அவன்தான் டாப் கிளாஸ், அவன்தான் மிகைத்தவன், அப்படிப்பட்ட இறைவன் என்று கூறுவார்கள். சொல்வது யார்? மக்கா காஃபிர். அல்லாஹ் என்று சொல்லுகிறான், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டிய பெயரா காஃபிர். ஏன்? அல்லாஹ்னு சொன்னவனுக்கு காஃபிர்னு பெயர் சூட்டலாமா? அப்ப அல்லாஹ் அநியாயம் செய்து விட்டானா? காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அடுத்து கேட்க சொல்லுகிறான், பதில் சொல்லுகிறேன் கேளுங்கள். வலஇன் ஸஅல்தஹும் மன் خلقஹும், நபியே, அந்த மக்கா காபிர்கள்ட்ட போய் கேளுங்க, உங்களை படைச்சது யாருப்பா? உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, மனித படைப்பாய் உங்களை படைத்தது யார்? அவர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுவார்கள். ஃபஅன்னா யுஃபகூன், எப்படி திசை திருப்பப்படுறான் பாத்தியா? வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது அதெல்லாம் விட்டு உன்னை படைச்சது யார்? நீங்க நடந்து போய் கொண்டிருக்கிறாயே, இதற்கு காரணம் யார்? அல்லாஹ் என்பான். அல்லாஹ் என்று கூறியவனுக்கு அல்லாஹ் சூட்டிய பட்டமா காஃபிர். ஏன்? ஏன் தெரியுமா? இது மாதிரி அல்லாஹ் பகிர்ந்து விட்டு பகுத்தறிவை தூண்டுகிற கேள்வி கணைகளை அடுக்குகிறான். சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களிடத்திலேயே கேட்க சொல்லுகிறான். யாரும் சொல்லு, அல்லாம்பா. ஆனா அவனுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர். ஏன்? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். அவர்களுக்கு காஃபிர் என்கிற பட்டத்தை, அந்த அவமானத்தை, அந்த கேவலத்தை அல்லாஹ் ஏன் சுமத்தினான்? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்குகிறார்கள். மாலா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையும் செய்ய முடியாத, எந்த தீங்கும் அழிக்க முடியாத, அல்லது தீங்க தடுக்க முடியாத ஒருவரை, அல்லாஹ் அல்லாதவரை வணங்குகிறார்கள். வணங்கிட்டு அவன் என்ன காரணம் சொல்லுகிறான் தெரியுமா? வயகூலூன, இதான் பதில். காஃபிர்னு முத்திர குத்துறதுக்கு இதான் பதில், இதுதான் பதில். அல்லாஹ் சொல்லுகிறான், வயகூலூன, ஏண்டா பாவியே,
அல்லாஹ் அல்லாதவனை ஏன் அழைக்கிறாய் என்று அவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஉலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ். ஏன் போறோம் தெரியுமா? அல்லாஹ் தான் எல்லாமே, டாப், அத்துணையும் அல்லாஹ் தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இறைவன், அதில் மாற்று கருத்து இல்லை. இவங்க கிட்ட ஏன் போறோம் தெரியுமா? ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ். இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் தான் ரப்பு. அதை விடு. நான் லாத்துன்ற சிலை கிட்ட ஏன் போறேன் தெரியுமா? மனாத்துன்ற சிலை கிட்ட ஏன் போறேன் தெரியுமா? உஸ்ஸான்ற சிலையிடம் ஏன் செல்கிறேன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே அவங்க கிட்ட சொல்லுங்க, அத்துனபிஊன அல்லாஹ் பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்ல். வானத்திலேயும் பூமியிலேயும் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்களா? அட பாவிகளா, எதை கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ்னு ஆன்சர் பண்ணினியடா. கடைசியில எனக்காக இவன் ரெக்கமெண்ட் பண்ணுவான், சிபாரிசு பண்ணுவான்னு வந்து நிக்கிறியடா. உன்கிட்ட நான் சொன்னனா? இவரெல்லாம் பரிந்து பேசுவார் என்று சொன்னேனா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹான, அவன் தூயவன், வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை கற்பிக்கிற அந்த குப்பைகளை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், பவா அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதே அவுலியான்னு பேர்ல போய் நிக்கிறியே ஏன்பா அப்படின்னு கேளுங்க. மறுமையில ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, சிபாரிசு செய்வார்கள் அல்லவா? முஸ்லிம்களே நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். மக்கா காபிர்கள் என்று அல்லாஹ் ஏன் பெயர் சூட்டினான்? அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் என்று பதில் சொன்னவர்களுக்கு ரெக்கமெண்ட், சிபாரிசு, பரிந்துரை இந்த ஒரு ரீசன் தான். இவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர். அப்ப நம்முடைய நிலை சுப்ஹானல்லாஹ், அப்பட்டமா பச்சையா தர்கால போயிட்டு நான் நிக்கிறதுக்கு காரணம் மறுமையில் எங்களை காப்பாற்றுவார்கள், அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்து கேளுங்கள், வல்லதீன இத்தகது மின் தூனி, அல்லாஹ் அல்லாதவர்களை அவர்கள் வணங்கிவிட்டு அவுலியா பொறுப்பாளராக எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்களாம், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவங்களை ஏன் வணங்குறோம் தெரியுமா? ஏன் இவர்களிடத்திலே போய் நிற்கிறோம் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் கிட்ட இவங்க எங்களை நெருக்கி வைப்பாங்க, அதனால தான் போய் நிக்கிறோம். இவங்களை அல்லாஹ்னு நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு அற்புதமான வசனம் என்று பாருங்கள். ஏண்டா போய் நிக்கிறேன்னு கேட்டா, நான் என்ன மொய்தீன் ஆண்டவரை அல்லாஹ்னு சொன்னனா? ஷாவுல் மீது ஆண்டவரை அல்லாஹ்னு சொன்னனா? பீர் பாத்திமாவை அல்லாஹ்னு சொன்னனா? இல்ல. இவர்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ்விடத்திலே க்ளோஸா நெருக்கி வைப்பாங்க, அதுக்காக தான் போய் கேட்கிறோம் என்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிற மரண அடியே இந்த ரீசன் தான். அவர்களுக்கு சூட்டிய பெயர் காஃபிர் என்பதற்கான காரணமே இதுதான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனிலே, அஃபரஐத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா, அடே மனிதர்களே, அடியார் கூட்டமே, லாத்து உஸ்ஸா என்று பெயர் வைத்துக் கொண்டாயே, வ மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா, மனாத் என்று பெயர் வைத்துக் கொண்டாயே,
அல்லாஹ் கேட்கிறான். இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைத்துமுஹா அன்தும் வ ஆபாவுக்கும், அடப்பாவியலா, லாத்தே உஸ்ஸா மனாத்தே என்று நீயாக உன் முன்னோராக பெயர்களை சூட்டிக் கொண்டீர்களே. அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான், மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இவங்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்கன்னு வானத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு ப்ரூஃப் இருக்குதா உன்கிட்ட? ஒரு சான்றையாவது அல்லாஹ் இறக்கினானா? நீயா இவனை கடவுள் என்கிறாய்? இவனிடத்திலே போய் கையேந்தி நிற்கிறாய்? நான் அல்லாஹ்வாகிய நான் இவர்களிடத்திலெல்லாம் போய் நில்லுங்கள் என்று வகியாக அறிவித்த செய்தி இருக்கிறதா? மக்கா காபிர்கள் பார்வையில கூட இந்த பெரிய பெரிய சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் ஒரு கிளினிக் மாதிரி யூஸ் பண்ணிக் கொள்வார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு பெரிய பாதிப்புன்னு வந்துருச்சுன்னா அல்லாஹ் கிட்ட போயிருவான். மக்கா காபிர்களுடைய கொள்கை. நம்மால் அப்படியே மாற்றம். பெரிய பாதிப்பா நாகூருக்கு போயிரு. இந்த தமா துண்டு சின்ன சின்னது, கடுகு சீரகம் 50 பைசா நாலனா பாதிப்பா அல்லாஹ் கிட்ட போ. மக்கா காஃபிரு சிலைகளை எல்லாம் கிளினிக்கா பயன்படுத்தினா, அல்லாஹ்தான் பெரிய டாக்டர் மாதிரி அவன் பார்த்தான். நம்ம ஆட்கள் அல்லாஹ்தான் லோக்கல் கிளினிக்கா பயன்படுத்தி கொண்டு அவுலியாக்களை பெரிய ஜிஹெச் மாதிரி ஐசியூ வார்டு மாதிரி அவர்களை நினைப்பது. அல்லாஹ் கேட்கிறான், அதே வாதம் நமக்கும் பொருந்துமா இல்லையா? லாத்துன்னு நீ பேர் வச்சியா நான் பேர் வச்சனா? உஸ்ஸான்னு நீ பேர் வச்சியா நான் பேர் வச்சனா? மனாத் என்று நீ பெயர் வைத்தாயா நான் பெயர் வைத்தேனா? தயவு கூர்ந்து யோசித்து பாருங்கள். ஒரு கடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி. அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் கோபப்பட்டு சொல்லுகிறான், இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ். அல்லாஹ் மிகைத்தவன், ஆற்றலுடையவன் என்பது தெரியாதா? அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை எல்லாம் சரியா கொடுத்தியா? மக்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தாதனுடைய விளைவு தமிழகத்திலே அவுலியாக்கள் என்கிற பெயரால், தர்காக்கள் என்கிற பெயரால் அரங்கேறுகிற கூத்து கும்மாளங்களை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை எவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள், அவுலியா என்ற பெயரால் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை உங்களிடத்திலே பகிர்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு ஊர்ல ஒரு அவுலியா பேர் வச்சிருக்கிறாங்க. இறை நேசன், அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. பீடி மஸ்தான் அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசனாம், பெயரோ பீடி மஸ்தானாம். கட்டி மஸ்தான் அவுலியா, சட்டி மஸ்தான் அவுலியா, இதுவெல்லாம் இருக்கிறது. ஹாஜா சுல்தான் அலாவுதீன் அவுலியா, சங்கிலி மஸ்தான் அவுலியா, மோனக்குரு மஸ்தான் அவுலியா, குரங்கு மஸ்தான் அவுலியா, அனுமான் அவுலியா. இது ஒவ்வொன்றும் எந்த ஊர்ல எந்த கிராமத்தில் இருக்குதுன்றது உட்பட பட்டியல் இருக்கிறது. ஆனா எவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்றது மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அனுமான் அவுலியா, அணிப்பிள்ளை அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா. அவர் பாஸ்போர்ட்ல ஏதோ ஃபேமஸா இருப்பார் போல. வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாம் அவர் காலடியில வச்சுட்டு போனா பறந்துடலாம். காட்டு பாவா அவுலியா, கபரடி அவுலியா, வேப்ப மரத்த அவுலியா, மாமரத்த அவுலியா, மரக்கட்டை அவுலியா, மரத்தடி அவுலியா, மிஸ்கின் அவுலியா, பச்சை அவுலியா, பிச்சை அவுலியா, பக்கீர் மஸ்தான் அவுலியா,
குழந்தை பிள்ளை அவுலியா, குழந்தை பாக்கியத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் இவர். ஒவ்வொரு டாக்டர் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல, இவர் பேபி இல்ல ரொம்ப உச்சகட்டமானவரா இருப்பார் போல. கிள்ளை காட்ராஜா அவுலியா, அப்துல் ரசாக் மஸ்தான், மலுக்கர் மஸ்தான் அவுலியா, மைதீன் பிச்சா அவுலியா, ஆத்தங்கர் அவுலியா, அக்கரை பள்ளி அவுலியா, அம்பலத் அவுலியா, மக்கட்டிலப்பை அவுலியா, காத்தாடி அவுலியா, பல்லாக் அவுலியா, சந்தூக் அவுலியா, கால்துட் அவுலியா, நிர்வாண அவுலியா, ஹயாத் அவுலியா, பிரேக்ஷா அவுலியா. திருவாரூர் மாவட்டத்தில் கொடிக்கால் பாளையத்தில் இருக்கிற பிரேக்ஷா அவர் பேர். ஹாஸ் பாவா அவுலியா, கேத்தல் பாவா, கோட்டு மூசா, மொட்ட பக்கீர் அவுலியா, கோதரிஷா அவுலியா, அப்பா ராவுத்தர் அவுலியா, படே ஹசாரத் அவுலியா. 30 வாசி இருக்கிற 90 லிஸ்ட்ல இருக்குது. ஒரு அரை மணி நேரம் பெயர்களை மட்டுமே வாசிக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், மா கதருல்லா ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வாசகம் புரிஞ்சு போகிறதா இல்லையா? அவுலியாக்கு பேரு பிச்சையா? அவுலியாக்கு பேரு குரங்கா? அவுலியாக்கு பேரு அனுமானா? பாம்பு அவுலியா, பள்ளி அவுலியா என்று மக்களை சிந்தனைகளை சிதறடிக்கிற பல காரியங்கள் அரங்கேறுவது கண்களுக்கு தெரிகிறதா இல்லையா? அல்லாஹ் திருக்குரானில் பல இடங்களிலே எச்சரிக்கிறான், தன் நபியை வைத்து சொல்கிறான், கேளுங்கள். ஃபஉலாயிக ஷிராருல் ஹல்க் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மோசமான படைப்பினர் யார் தெரியுமா? காது கொடுத்து கேளுங்கள். அவர்களிலே ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அந்த நல்லவரை அவருடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாய் மாற்றுகிற மனித கூட்டம்தான் படைப்புகளில் மிகவும் கேடு கெட்டவர்கள். முஹைதீன் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கட்டும், அதனால உனக்கு என்ன? அவருடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா மாத்துவியா? சந்தனத்தை எண்ணெயே ஊற்றுவதற்காக பத்திகளை கொளுத்தி வைப்பாயா? மனித படைப்புகளில் மோசமானவர்கள் இவர்கள்தான் என்று அல்லாஹ் திருக்குரானில் பேசுகிறான். இத உங்ககிட்ட பகிர்றோம், நீங்க யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் நீங்க வேண்டுமானால், சோதனைகள் வேதனைகள் இல்லாமல் போக வேண்டுமானால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமா, மனித படைப்புகளிடத்திலே கேட்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அத்துணை வாசல்களையும் அடைக்கிறான். சிபாரிசுக்காக போய் நிற்கிறாயா? பரிந்துரைக்காக நிற்கிறாயா? அட நீ அவுலியான்னு யார் யாரையெல்லாம் சொல்லுகிறாயா? அவர்களின் நிலை என்னவென்று தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் டேவிலே, கியாமத் நாளிலே அவர்களுக்கு ஏற்படுகிற அவலம் தெரியுமா? யாரிடத்திலே போய் பரிந்துரை என்று போய் நிற்கிறாய்? என் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு அன்பான அழைப்பு விடுக்கிறோம். அல்லாஹ்வின் எச்சரிக்கையை காது கொடுத்து கேளுங்கள். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இஸ்லாமியர்களே, ஹராம் என்கிற வார்த்தைக்கு டெபினிஷன் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹராமுக்கு விளக்கம் சொல்லணுமா? ஹராமை பற்றி முழுமையாய் தெரிந்து வைத்திருக்கிற சமூகத்தினர் நாம். பன்றி இறைச்சி ஹராம், தொடமாட்டோம், சாகிற வரைக்கும் தொடமாட்டோம். அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான்,
யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். நீ சொர்க்கத்திலே நுழைய முடியாது. எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை என்று பாருங்கள். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமை ஷரீக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் வானத்தில் இருந்து அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டவனை போன்றாவான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதுடா. அல்லாஹ்வின் அருள் மழையிலே நீ நனைய முடியாது. உமை ஷரீக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபக்கத் தல்ல தலாலம் பைதா, அவர் தூரமான வழிகட்டிலே விழுந்து விட்டார். நீ நினைக்கிறாய் தர்காவிற்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும், அவுலியாக்களிடத்தில் சென்றால் அபிவிருத்தி கிடைக்கும் என்று நினைக்கிறாய். தவறு. இத்துணை செய்திகளை பகிர்கிறோம். நீங்கள் நடுநிலையாக சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொன்ன செய்திகளில் சொந்த கருத்து ஏதேனும் உண்டா? சுய கருத்து உண்டா? குர்ஆன் வசனங்களை சமர்ப்பிக்கிறோம். அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால், மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டுமானால், அவர் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் அவன் தூதர் எதை போதித்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டமைப்பை அமைக்க வேண்டும். இஸ்லாமியர்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்தால் அது அல்லாஹ்வின் கோப பார்வையை பெற்று தரும். நம்முடைய செயல்களை மீளாய்வு செய்யுங்கள். ஒரு திருமணம் என்று நடக்கிறது. அந்த திருமணத்திலே எவ்வளவு அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள், மூட நம்பிக்கை காரியங்கள், திருமணத்தின் பெயரால் நடைபெறுகிற கூத்துக்களை பார்க்கிறோம். பெண் பார்ப்பதிலிருந்து திருமணம் முடிகிற வரைக்கும், குழந்தை பெற்றெடுத்து பிரசவமாகி அந்த குழந்தைக்கு குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறது. இஸ்லாமிய சமூகத்திலே இருப்பதை பார்க்கிறோம். ஒரு திருமண பத்திரிகை என்று ஒன்றை அடிக்கிறார்கள். அதிலே பயன்படுத்தப்படுகிற வாசகத்தை பாருங்கள். 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள்ளான முபாரக்கான வேளையில், அந்த 1 ஹவரை தவிர மீதி 23 மணி நேரம் முசீபத்தான ஷைத்தான் பிடிச்ச வேலையாது. காலாண்டரை பார்க்க வேண்டியது. அப்படியே ஈ அடிச்சான் காப்பி மாதிரி அதுல சுக்கர மேல இருக்கிறான், மற்றவர்லாம் கீழே இருக்கிறாருன்னு ஒரு டைமிங் ஒன்னு பிக்ஸ் பண்ணிருப்பான். அப்படியே பிரிண்ட் எடுத்து பத்திரிகையில் அடிக்க வேண்டியது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், இப்னு ஆதம் யசுப்பு தஹர, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான். ஆதமுடைய மனிதா, ஆதமுடைய மகனே, நான் காலமாக இருக்கிறேன், இரவு பகல் என் கைவசம் இருக்கிறது. நீ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பிரிக்கிறாய் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமமடா. அதுக்கு அடுத்து பாருங்க, மருகும் இன்னார், இன்னாருடைய பேரன், கொல்லு பேரன், எள்ளு பேரன், மல்லு பேரன் எல்லாத்தையும் போட்டு வந்து தீன் குல செல்வன். அந்த ஆளு ஸ்டேஜில் நிப்பாரு, கல்யாண ஸ்டேஜில் மூஞ்சில பாத்தீங்கன்னா நல்லா வலிச்சுக்கிட்டு நிப்பாரு, பிரைட்டா தாடி இருக்காரு, கெட தீன் குல செல்வனா. அப்படியே இந்த சைடு இன்னாரின் கொல்லு பேத்தி, பேத்தி மகள் தீன் குல செல்வி. இந்த அம்மா பதிர் போர், உகது போர்ல எல்லாம்
காயம்பட்டவங்களுக்கு மருந்தும் தண்ணியும் வாயில ஊத்தி விட்டாங்க. அதனாலதான் அந்த பேர் வந்துருச்சு. 5 வக்து தொழ மாட்டாங்க. சினிமா சீரியல்ல மூழ்கி கிடப்பார். கேட்டால் தீன்குல செல்வனாம், தீன்குல செல்வியாம். ஒரு பத்திரிகை விஷயத்தில் மார்க்க பேணுதல் இருக்கிறதா? அதே மாதிரி திருமணம் முடிந்து விட்டால் மூட நம்பிக்கையின் உச்சத்தை பார்க்கலாம். கல்யாணம் ஆனதற்கு பிறகு ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் இல்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம். ஏன்? ஊரு கண்ணு, பிசாசு கண்ணு, ஜெகன்மோகினி கண்ணு, எல்லா கண்ணு விழுந்திருக்குமா, அதனால ஆரத்தி எடுக்கிறார்களாம். அதுல கொஞ்சோண்டு கல்லு, கொஞ்சோண்டு சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, வத்தப்பொடி எல்லாம் போட்டு அப்படியே சுத்த வேண்டியது. இல்ல வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், கண்ணு எவ்வளவு பட்டிருக்கு பாரு, ரெட்டு சோப்பு கலர்ல இருக்கு பாரு தட்டு. ஆமா, நீ மசாலாவை வத்தப்பொடியை போட்டா ரெட் கலர்ல தான் இருக்கும், மஞ்சள் பொடியை போட்டா மஞ்சள் கலர்ல இருக்கும். இதுவெல்லாம் ஒரு ஆதாரமா? ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கருகமணி போடுற கலாச்சாரம். ஒரு கயிறு ஒண்ணு தொங்கும் அது கழுத்துக்குள்ள. ஏன் அந்த கயிறு போடுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் கருகமணி கலாச்சாரம் உண்டா என்று கேட்டால் நீங்க பாருக்கலாம். இப்ப நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன், கல்லு தடுக்கி கால்ல போட்டிருக்கிற செருப்பு வாரி பிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? செருப்பு பிஞ்சிருச்சுன்னு தானே சொல்லுவோம். போயிட்டே இருக்கிறோம், வீட்டில் இருக்கிற ஒரு வயர் அருந்து போச்சு, என்ன சொல்லுவோம்? வயர் பீந்து விட்டது, அருந்து போய் விட்டது என்போம். இந்த தண்ணி பட்டோ ஏதாவது ஆணி பிடிச்சி இழுத்தாலோ கழுத்துல கிடக்கிற கருகமணி அல்லது கையில போட்டிருக்கிற கருகமணி அந்து போச்சுன்னா பிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது, வாயில் அடின்றுவாங்க. கருகமணி கயிறு அந்திருச்சுன்னா பெருகிருச்சுன்னு சொல்லணும். பிஞ்சு போனதை பிஞ்சு போனதுன்னு தானே சொல்ல முடியும். அது பெருகிருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, பெருகிருச்சுன்னு சொல்லு. அப்பதான் வாழ்க்கை உனக்கு விசாலமாகும். திருமணத்தில் பூமாலை போடுவது என்ன? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது என்ன? அரிசியை காலால தள்ளி விட்டு அதை மிதிச்சிட்டு வலது கால வச்சு உள்ள வர வைக்கிறது என்ன? எத்துணை எத்துணை அனாச்சாரங்கள். குழந்தை உண்டாகிவிட்டால் வளைகாப்பு என்கிற பெயரால் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாய மக்களே, பகிர்கிறோம், கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய இறுதி பேருரையிலே ஹஜ்ஜின் பொழுது மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அலா குல்லி அல் ஜாஹிலியா தஹ்தல் கதமை, அறியாமை காலத்து மூட நம்பிக்கைகள் அத்துணையையும் என் கால்களுக்கு கீழாய் புதைத்து விட்டேன் என்றார்கள். புதைக்கப்பட்ட மூட நம்பிக்கையை பிற சமுதாய மக்களுக்கு ஒப்பாக இருக்கிற மூட நம்பிக்கையை ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எடுத்து நடக்கலாமா? இது போன்று உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக என்னுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறதா என்று பாருங்கள். அவ்வாறு அமைந்திருந்தால் தயவு கூர்ந்து ஆற தழுவி உங்களை அன்போடு இஸ்லாத்தின் உண்மையான மார்க்கத்தின் தெளிவின் பக்கம் அழைக்கிறோம். விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு இந்த ஜமாத்தார் அந்த ஜமாத்தார்
என்கிற பிரிவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு என் வாழ்க்கை, என்னுடைய செயல்பாடு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிற குர்ஆனின் படி இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதராக இருக்கிற நபிகளாரின் வாழ்க்கையின்படி, வார்த்தையின்படி இருக்கிறதா என்று பாருங்கள். உரசி பாருங்கள். பகிர்ந்து விட்டோம், ஏகத்துவ கொள்கையை சொல்லிவிட்டோம். பகுத்தறிவு உங்கள் கரத்தில் தான். உங்கள் சிந்தனைகளை வீரியமாய் சிறப்பாய் செதுக்குவீர்கள் என்று நம்பி ஏகத்துவ கொள்கையின் பால் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.